வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவெடுத்துள்ளது. ஹெலன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. செவ்வாயன்று வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவான புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயல் சின்னமாக மாறியது. ஹெலன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் சென்னையிலிருந்து 460 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது ஆந்திராவின் ஓங்கோல் மற்றும் ஸ்ரீஹரிகோட்டா இடையே வியாழக்கிழமை இரவு கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகடலோர தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் கேட்டுக் கொண்டார். இந்த ஹெலன் என்று பெயரிடப்பட்டுள்ள புயலானது மேற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா மற்றும் ஓங்கோலுக்கு இடைப்பட்ட கடல் பகுதியிலே, குறிப்பாக காவாலிக்கு அருகிலே நாளை இரவு கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இன்று காலை 8 மணி அளவிலே காவாலிக்கு கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் காரணமாக பாதிப்பு என்பது தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு மட்டுமே இருந்தாலும் கடல் கொந்தளிப்பாக மாறும் என்பதன் காரணத்தினாலே வட கடலோர தமிழக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த நிகழ்வானது தமிழக பகுதியில் உள்ள காற்று ஈரப்பதத்தை ஈர்த்துக் கொள்வதன் காரணத்தினாலே அடுத்த 24 மணி நேரத்திலே ஓரிரு இடங்களில் மட்டுமே நாம் மழையை எதிர்பார்க்கலாம். ஹெலன் புயலால் தமிழகத்திற்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னையில் பரவலாக மழை பெய்யும் என்றும் ரமணன் தெரிவித்துள்ளார். இந்த புயல் காரணமாக பாம்பன், நாகை, கடலூர், புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக ஆந்திராவின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும்போது 160 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆந்திராவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.